நீ சீக்கிரமா போடா. சரிங்கப்பா. அழாதம்மா, அழாதடா. என்ன இப்ப வந்து நீ எல்லா உண்மையும் சொல்றியே? கொஞ்ச நாள் முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? இதெல்லாம் நேத்தே தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திருப்பேனே. ஈஸ்வரி, என்ன மன்னிச்சிடுமா. அழாதடா, அழக்கூடாதுடா. நான் உன்னை மாப்பிள்ளையோட சேர்த்து வைப்பேன். நான் சொல்றேன்ல, மாப்பிள்ளையோட அந்த கல்யாணம் நடக்காது. நான் உன்னை மாப்பிள்ளையோட சேர்த்து வைப்பேன். அப்புறம் என்னையும் திரும்ப சேர்த்து வச்சிருவீங்களாப்பா? கண்டிப்பா நடக்கும்டா தங்கம், நம்பிக்கை வைடா. மாப்பிள்ள அப்படியெல்லாம் தப்பு பண்ண மாட்டாரா? அவர் எத்தனையோ தடவை என்கிட்ட வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்க நினைச்சாரு. ஐயோ, நான் தான் அவரை புரிஞ்சுக்காம ஒவ்வொரு தடவையும் அவமானப்படுத்தி விட்டுட்டேன். அழுவாதடா. இல்லேஸ்வரி, நாங்க தான் தப்பு பண்ணிருக்கோம். நாங்க தான் வாழ்க்கையை அழிச்சிட்டோம். அப்பா, எல்லா தப்பும் என்னோடதுதான். புரிஞ்சிருச்சுப்பா. என்னாலதான் இப்ப அவரு அந்த ரம்யாவே கல்யாணம் பண்ண முடிவு எடுத்திருக்காரு. சொல்றது கேளுமா, அழாதம்மா, அழாதம்மா. நான் தான் சொல்றேன்ல, மாப்பிள்ளைக்கு அந்த கல்யாணம் நடக்காதுடா. நான் உன்னை மாப்பிள்ளையோட சேர்த்து வச்சிடறேன், போதுமா? அப்பாவை நம்புடா, தைரியமா இரு. டேய், கொஞ்சம் சீக்கிரமா போடா. சரிப்பா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்ன மன்னிச்சு ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்குவாருமா. நீ கொஞ்சம் அமைதியாடுறா. என் மேல இருக்கிற கோவத்துல தானே அவரு விவாகரத்து நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. இப்போ அந்த ரம்யாவை கல்யாணம் பண்ண முடிவு எடுத்திருக்காரு.